ஆனந்தி, ஏய் ஏய், என்னாச்சு? ஏய் ஏய், என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? அழாத அழாத ஆனந்தி. நீ அழறத பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ப்ளீஸ், நீ என்ன நம்பு. நடந்த விஷயம் எல்லாமே என்ன மீறி நடந்தது. ஆனா இது எதுக்கும் நான் காரணம் இல்லைன்னு சொல்லி தப்பிக்க முடியாது. என்ன இருந்தாலும் நீ கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு தீர்க்கமா சொன்னதுக்கு அப்புறமும் இந்த பிரச்சனையை இவ்வளவு தூரம் வளர விட்டது தப்புதான். ஆரம்பத்திலேயே சம்பந்தப்பட்டவங்க கிட்ட பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுத்திருக்கணும்னா. என்னால முடிஞ்ச வரைக்கும் நானும் எல்லா வகையிலயும் முயற்சி பண்ணேன். முடியல. ஒரு பக்கம் நம்ம அம்மா உனக்கு ஒரு நல்ல வரன் வருதுன்னதும் அதை மிஸ் பண்ணிடக்கூடாது, எப்படியாவது உனக்கு புரிய வச்சு இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும்னு நினைச்சாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பெரியப்பா இந்த 2 குடும்பமும் சம்பந்தம் பண்ணிக்கிட்டா 2 குடும்பமும் நல்லா இருக்கும்னு யோசிச்சாரு. எல்லாத்துக்கும் மேல மீனாட்சி அம்மா அவங்க ரொம்ப நல்லவங்க. நம்ம குடும்பத்தையும் உன்னையும் பார்த்ததும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நம்ம குடும்பத்தை மதிச்சு உன்ன மாதிரி ஒரு பொண்ணு அவங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா அவங்க பிள்ளையோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. இப்படி எல்லாரும் அவங்க பக்கம் ஒரு நியாயமான காரணத்தோட இந்த கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா அவங்க எல்லாரும் ஆசைப்பட்டாலும் இந்த கல்யாண விஷயத்துல முடிவெடுக்கிற முழு உரிமையும் உனக்குதான் இருக்கு. அம்மா கிட்டயோ பெரியப்பா கிட்டயோ பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் நேரடியா மீனாட்சி அம்மா கிட்டே பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டிடலான்னு அவங்க பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போலாங்கிற முடிவுக்கே வந்தேன். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் நானே எதிர்பார்க்காத மாதிரி என்னென்னமோ பிரச்சனைங்க நடந்துருச்சு. அந்த பிரச்சனைக்கு நடுவுல உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லைன்னு என்னால பேச முடியாம போயிடுச்சு. உனக்கும் கௌஷிக்குக்கும் நிச்சயதார்த்தம்னு சொல்லும் போது இல்ல, என் தங்கச்சிக்கு இந்த நிச்சயதார்த்தத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லி பட்டுன்னு உண்மையை உடைச்சு என்னால பேச முடியல. அப்படி சொல்லி இருந்தா பாவம் அந்த நல்ல மனுஷனை அத்தனை பேர் முன்னாடியும் அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடும்னு தான் தர்ம சங்கடத்துல பேச முடியாத சூழ்நிலையாய் நிக்க வேண்டியதாயிடுச்சு. என்னதான் நான் சொல்றதெல்லாம் உண்மையான காரணங்களாவே இருந்தாலும் உன் விருப்பம் இல்லாம நடந்த நிச்சயதார்த்தத்தை நிச்சயமா ஏத்துக்க முடியாதுதான். உன் விருப்பத்தை மீறி நடந்த நிச்சயதார்த்தத்தால உன் மனசு எந்த அளவுக்கு வேதனைப்படும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. உனக்கு இந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்ததுக்கு நான் மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது இப்படி போய் முடியும்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல. டாக்டர் ஆகணுங்கிறது எப்படி உன்னோட ஆசையோ அதே மாதிரி உன்னை டாக்டர் ஆக்கி பார்க்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. அது உனக்கும் நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது நான் எப்படி ஆனந்தி அதுக்கு தடையா குறுக்க வந்து நிப்பேன்? டாக்டர் ஆகணுங்கிற உன்னோட இந்த ஆசைக்கு மட்டும் இல்ல, உன்னோட எந்த ஆசைக்கும் நான் எப்பவுமே குறுக்க நின்னது கிடையாது. அதே மாதிரி உனக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் ஏத்துக்க சொல்லி நான் கட்டாயப்படுத்தவும் மாட்டேன். எல்லா விஷயத்துக்கும் நான் உனக்கு சப்போர்ட்டா தானே இருந்திருக்கேன். நீ விரும்பினதை எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நான் உனக்கு கொடுத்தணும்னு எவ்வளவு கவனமா இருந்திருக்கேன். அதை விட உனக்கு விருப்பமே இல்லாத எதையும் உனக்கு கொடுத்துடக்கூடாதுன்னு நான் ரொம்ப கவனமா இருப்பேன். ஆனா இந்த கல்யாணம்ங்கிற இந்த விஷயத்துல என்னால அப்படி இருக்க முடியாம போயிடுச்சு. அக்கா முறையா முன்னாடி தோத்து போய் நிக்கிறேன்.